இந்த கடை வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷமா தெரியும். சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் ஆப்போ போடுவாங்க. அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், காரம்லாம் இருக்காது, எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும், தரமாக இருக்கும், விலையும் கம்மி, நல்லா இருக்கும். அதாவது கம்மி விலையில் சாப்பிட்ணும், சூப்பராக சாப்பிட்ணும், அழகாக இங்கே வந்து சாப்பிட்லாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் பாரிஸ்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு கடையில் ஆப்பத்தை மட்டுமே மெயின் டிஷ்ஷாக வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இந்த கடையோட ஸ்பெஷலே சிக்கன் ஆப்பம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஸோ வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடை வந்து 2 வருஷமாக எனக்கு தெரியும். நான் ரெகுலராக வந்து இங்கே ஆப்பம் சாப்பிடுவேன். சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் ஆப்போ போடுவாங்க. நாங்கள் வாரம் வந்து சாப்பிட்ருவோம். சிக்கன் ஆப்போ வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், காரம்லாம் இருக்காது, எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷமா தெரியும். சாப்பிட்டு தான் இருக்கேன். கடையிலே வந்து ரெகுலராக சாப்பிட்றது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைனால பசங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஆப்பம் வாங்கிட்டு போகிறேன். தேங்காய் பால் ஆப்பமும் சிக்கன் ஆப்பமும் அந்த சிக்கன் கைமாவும் தனியாக வாங்கிட்டு போகிறேன். சிக்கன் ஆப்பக்கு வந்து அந்த கைமா கொடுக்குறாங்க பார்த்திங்களா, சிக்கன் கிரேவி. அது வந்து அவ்வளோவா காரம்லாம் இருக்காது. சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு கூட வாங்கிட்டு போகலாம். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகிறேன். பசங்க சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும், சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கடை ஒரு 4 வருஷமாக இருக்குது, எனக்கு தெரியும். நான் இங்கே வந்து தான் சாப்பிடுவேன், ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இங்கே வந்து ஆப்பம், தோசை, இட்லி, புளிப்பணியாரம், சண்டே ஆனாக்கா சிக்கன் ஆப்பம் போடுவாங்க. டேஸ்ட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி தான் இங்கே சாப்பிட வந்தேன். ஃபஸ்ட்டு தோசை, ஆப்பம், ஆப்பத்துக்கு பால் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட்டாணி குருமா எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. நானும் என் பசங்க எல்லாம் வந்து சாப்பிட வந்தோம். அருமையாக இருக்குது, இங்கே சாப்பிடுவேன். அதாவது கம்மி விலையில் சாப்பிட்ணும், சூப்பராக சாப்பிட்ணும், அழகாக இங்கே வந்து சாப்பிட்லாம். இந்த காலையில் நாஸ்தா வந்து தேங்காய் பால் ஆப்பம், ஊட்டச்சத்தான ஆப்பம் 4 வருஷமாக நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நீங்களும் நல்லா வந்து சாப்பிடுங்க. தினமும் சாப்பிடுவேன். இன்றைக்கி பார்சல் வீட்டுக்கு எல்லாம் இருக்கிறாங்கனால வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு போகிறேன். நான் இங்கே தினமும் சாப்பிடுவேன். எல்லாமே நல்லாயிருக்கும். இட்லி, சட்னி, சாம்பார், ஒரு நாள் முட்டைக்குழம்பு போடுவாங்க, ஒரு நாள் வடகறி போடுவாங்க, ஒரு நாள் சென்னா இருக்கும். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும், தரமாக இருக்கும், விலையும் கம்மி, நல்லாயிருக்கும். அவங்க நல்லா வந்து கஸ்டமரை நல்லா உபசரித்து நல்லா அன்பாக வேணுமா என்ன கொஞ்சம் போட்டுக்கிறீங்களான்னு விரும்பி கேட்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இட்லி சாப்பிட்டேன். இட்லி, சென்னா, சட்னி. விலையும் ரொம்ப கம்மி தான், ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு நான் ஒன்று சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு முட்டை தோசை சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு ஆப்பம் சாப்பிடுவேன். விலையும் ரொம்ப கம்மி தான், நல்லாயிருக்கும். இந்த கடை 4 வருஷமாக அது எனக்கு தெரியும். 4 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்றேன். ஆப்பம், தோசை எல்லாம் நல்லா சாப்பிட்றேன். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. கொண்டக்கடலை, சட்னி, சாம்பார் எல்லாம் நல்லா இருக்குது. அதை பற்றி இந்த ஹோட்டலை பற்றி எந்த இது இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் நான் டெய்லி இங்கே ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே தான் 2 வருஷமாக டிஃபன் சாப்பிட்றேன். நல்லா இருக்கும். ஆப்பம் தேங்காய் பாலோட நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு ஆப்பம் சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு தோசை சாப்பிடுவேன். இங்கே எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். நான் இது ஒரு 4 வருஷமாக இந்த ஹோட்டலுக்கு வரேன். நான் இந்த இடத்துல நல்லாயிருக்கும். ஆப்பம், முட்டை ஆப்பம், சிக்கன் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் என்னடானா ரேட்டும் கம்மி ரொம்ப. இங்கே தான் வந்து நான் டெய்லியும் சாப்பிடுவேன். இப்போ நான் வாங்கிட்டு போகிறது 5 ஆப்பத்தில் ஒரு முட்டை ஆப்பம், 4 சாதா ஆப்பம், எல்லாமே நல்லாயிருக்கும். ரேட்டும் கம்மி. தேங்காய் பால் இருக்குது, சிக்கன் சேர்வா இருக்குது, இதில் முட்டை ஆப்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. டெய்லியும் நான் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். இன்றைக்கி மட்டும் நான் பார்சல் வாங்கிட்டு போகிறேன்.
வணக்கம். எங்கள் கடை பேர் வந்து கிளாசி ஃபுட்டி. இந்த கடை எங்கே இருக்குன்னா தம்புச்செட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஃபிர்தோஸ் பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கடை ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பஜாரில் சொந்தமாக கடை வச்சுருந்தாங்க. எனக்கு ஃபுட்டு மேலே ஆர்வம் இருந்ததுனால இந்த ஃபுட்டை பேஸ் பண்ணி இந்த கடை ஓப்பன் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டதுக்கு அவங்க சரி ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணி இந்த கடையை வந்து மெயின் டிஷ்ஷாக வந்து ஆப்பம். நம்ம கடை வந்து கரெக்டாக ஒரு 8 மணிக்கு டிஃபன் ரெடி ஆயிரும். டெய்லி வந்து ஆப்பம் தான் மெயினாக போடுவோம். அப்புறம் தோசை, இட்லி போடுவோம். சட்னி, சாம்பார், தேங்காய் பால், வடகறி டெய்லி போடுவோம். சண்டே ஸ்பெஷலாக வந்து சிக்கன் ஆப்பம், சிக்கன் கிரேவி. இது வந்து வாரத்தில் சண்டே மட்டும்தான் போடுவோம். அந்த டிஷ்ஷெல்லாம் வந்து ரெகுலராக போடுவோம். இந்த கடை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு மக்கள் தான் காரணம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.